சீமான் கேட்குறாரு, நீங்கள் ஏன் விஜய் மேலே அக்யூஸ்டாக போடலைன்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் அந்த காரவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரலன்னு கேட்குறாரு. கேட்டாரா இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து ஃபைனலாக வேறு வழி இல்லாமல் விஜய் இருந்தால் அவருக்கும் கொஞ்சம் சீட்டு கொடுக்கலான்னு எதிர்பார்க்க மாதிரி. ஆனால் சார், உள்ளுக்குள்ளே வந்து காங்கிரஸ் வந்து 70 சீட்டு ப்ளஸ் கூட்டணி ஆட்சி வந்து கேட்டதாக நிறைய தகவல் வருது. இது எப்படி நம்ம பார்க்குறது? மோடி அடிச்ச அடியில் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். பாரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸ். நாங்கள் தான் இதை சொல்லுவோம். நாங்கள் தான் தமிழ் மண்ணில் எங்களுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மெயின், மோடி தான் ப்ரோ மோடி தான் மெயின்னு சொல்லுவோம். ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு ஒரு அறிக்கை விட்டார். தமிழ்நாட்டில் கூடவா? தமிழ்நாட்டில் கூட தான், ஜார்க்கண்டில் தான், பீகாரில் தான், யூபியில் தான், வெஸ்ட் பெங்காலில் தான், எல்லாம் ஒட்டுண்ணி காங்கிரஸ். அப்போ இந்த இடம் வந்து ஸ்டாலின் ஒரு அறிக்கை சாஃப்டாக விட்டார். இங்கே ஸ்டாலின் அறிக்கையில் உள்ள வார்த்தையை தான் வேணுகோபால் ஜார்க்கண்டுக்கு விடுறாரு. ஸ்டாலின் 22 எம்பிக்கு தேவை. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு. ஸ்டாலின் இல்லாத காங்கிரஸுக்கு சீமான் சொல்கிற மாதிரி 3% ஓட்டு கூட கிடையாது. இந்த மயிலாடுதுறை கேண்டிடேட் ஆகி சத்யன் சுதாவுக்கு கடைசியில் டிக்கெட் கொடுத்தாங்களே, அந்த ஆள் பேரில் ஒரு பிராமின் ஐடிவிங்கில் தான் இருக்காருன்னு சொன்னாங்க. ஐயோ, அவர் மாணிக் தாகூர், ஜோதி மணி போன்ற வெத்து வேட்டுகளுக்கு சொல்கிறேன், 3 விழுக்காடு ஓட்டு கூட உங்களுக்கு கிடையாதுன்னு சீமான் சொல்கிறது உண்மை. கார்த்திக் சிதம்பரம் ஜி, உங்களுக்கு 10 விழுக்காடு ஓட்டு இருக்கு. நீங்கள் சசிதரூர் மாதிரி எங்களோட வந்தால் லாபம் தான் எங்களுக்கு. ஆனால் உங்கள் கட்சிக்கு பாராளுமன்றத்திலே 4.3 விழுக்காடு ஓட்டு தான். கட்சி வசந்தமார் தவிர யாருக்கும் டெபாசிட் கிடையாது. இங்கேயும் 3 விழுக்காடு ஓட்டு கூட கிடையாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.